ராஜாதி ராஜனாம் இரட்சகர் இயேசுவின் வல்ல நாமத்தினாலே அனைவரையும் இக்காலை வேளையில் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் லேவியராகமம் 26:44. நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன், நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு தீமையே செய்யாத ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யாருக்கும் கெட்டது செய்ய மாட்டார். அவரை நம்பி வந்தவர்களை கைவிடவே மாட்டார், விட்டு விலகவே மாட்டார். நான் நம்பின மனிதர்கள் நம்மை கைவிடலாம், நம்மை அறவே வெறுத்து தள்ளிவிடலாம். இந்த உலகத்தில் மனிதர்கள் நம்மிடத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக, ஆதாயத்திற்காக பழகுவார்கள். பணம் இருந்தால் ஒரு குணம், பணம் இல்லை என்றால் வேறு குணம். இவர்களால் நமக்கு என்ன லாபம், என்ன வரப்போகிறது? ஆகவே பாதியிலே காரியம் முடிந்த பிறகு கலட்டி விடுவார்கள், கைவிடுவார்கள். நம் சூழ்நிலைகளை பார்த்து வெறுத்தும் தள்ளுவார்கள். ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு நம்மேல் உண்டாகும். காரணம், நம்மிடத்தில் எதிர்பார்த்தது இல்லை. பொல்லாத உலக மனிதர்கள். ஆனால் நம்மிடத்தில் எது இருந்தாலும், இல்லை என்றாலும், எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர், நம்மை கைவிடாதவர் இயேசு ஒருவரே. தம்மிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளாதவர். ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். அன்புள்ள, இரக்கமுள்ள, தயவுள்ள தெய்வம் நம்மை மார்போடு அணைத்து கொள்வார். வெறுக்க மாட்டார். பாசமுள்ள தெய்வம் நம்மை சிறப்பாய், அழகாய், மரண பரிந்து நம்மை நடத்துவார். அவருடைய அன்பு என்றென்றும் மாறாது. ஆமென்.